யோனி வியாபத்தோட அந்த பேசிக் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் ஆஃப் யோனி வியாபத்து, அதுக்கப்புறம் அதோட கிளாசிஃபிகேஷன்ஸு அக்கார்டிங் டு டிஃப்ரெண்ட் ஆச்சாரியாஸு, இது மாதிரி சுத்த யோனினா என்ன, யோனி ரோகாவோட சம்பிராப்தி என்ன. ஸோ இது மாதிரி ப்ரீஃபாக வந்து இந்த வீடியோ இருக்க போது கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு யோனி வியாபத்தோட டெஃபினிஷனை பார்த்தோம்னா டல்ஹானா, அக்கார்டிங் டு த டல்ஹானா. டல்ஹானா யாருன்னு கேட்டிங்கன்னா சுஷ்ருதாவோட ஒரு கமெண்ட்ரி எதனா ஒரு பர்சன். ஸோ அவர் வந்து டிஃபைன் பண்ணுறாரு என்னன்னு சொல்லிட்டேன்னா, ஸ்ரீ ஜனன அங்கசிய விகார யோனி வியாபத்தை இத்தி அர்த்த யோனி வியாபதோ யோனி ரோக. அதாவது என்னன்னா அங்கசியனா ஆர்கன் அண்ட் விகாரனா டிசீஸ். ஸ்ரீ ஜனன அங்கசியனா த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஆஃப் ஃபீமேல் அண்ட் காஸ்டு பை எனி டிசீஸ் மீன்ஸ் விகாரா. ஓகே, ஸோ அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கனுக்கு ஏதாவது டிசீஸ் வந்துச்சுன்னா, ஏதாவது ப்ராப்ளம் தூஷியா ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது விகாரான்னு சொல்லுவோம். அது விகாரனா டிசீஸ். அப்போ அந்த ஆர்கனை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு டிசீஸ் வந்துச்சுன்னா அது யோனி வியாபத் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் யோனி வியாபதோ யோனி ரோகா, அதாவது யோனிக்கு வர பிரச்சனை தான் யோனி ரோகா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிம்பிள் தான். எ டிஸார்டர் அஃபெக்டிங் த ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் ஆர்கன் இஸ் கால்டு யோனி வியாபத். எக்ஸாமில் வந்து யோனி வியாபத்து கேட்டால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஸ்ரீ ஜனன அங்கசிய விகார யோனி வியாபத் இத்தி அர்த்த யோனி வியாபதோ யோனி ரோகா அந்த ஸ்லோகா வந்து நம்ம வந்து எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து டீட்டெயிலாக எழுதினாக்கா கொஞ்சம் மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ யோனி ரோகாவில் அக்கார்டிங் டு வேரியஸ் ஆத்தர் வந்து நிறையா கிளாசிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. பட்டு என்ன ஒரு ஆச்சரியம்னா எல்லாருமே வந்து ஒரே நம்பர் தான் சொல்லியிருக்காங்க, விம்சப்தி யோனி ரோகா அப்படின்னு, அதாவது 20 நம்பர் யோனி ரோகாஸ். ஆனால் அக்கார்டிங் டு சரக்கா அது வந்து சிலது வந்து கிளாசிஃபிகேஷனில் வேரி ஆகலாம், சுச்சுருத்தா வேறு மாதிரி சொல்லியிருக்கலாம். ஸோ இதுதான் அங்கே மேட்ரு. மற்றபடி எல்லாமே 20 யோனி ரோகா தான் அப்படின்னு. பட் ஆனால் வந்து வேரியஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. அந்த 20 இருந்தாலுமே ஒரு ஆளும் டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சரக்காவை பார்த்தோம்னா, அக்கார்டிங் டு சரக்கா அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா, விம்சத்தி யோனி வியாபத் இதி வாத்தகி பைத்திகி ஸ்லேஷ்மிகி சன்னிபாத்தகி சேயதி சதஸ்ரவ் தோஷச்ச. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் லைனில் என்ன சொல்கிறாருன்னா சரக்கா மொத்தமாக விம்சத்தி யோனி ரோகாங்க, 20 யோனி ரோகா இருக்கு. அதில் சதஸ்ரவ் தோஷச்ச, அதாவது தோஷாவனால காசாகிறது 4 விதமாக, அதாவது தோஷா பேஸ்டு நம்ம கிளாஸிஃபை பண்ணக்குள்ள 4 விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னா வாத்தகி பைத்திகி ஸ்லேஷ்மிக்கி சன்னிபாத்திக்கி. அண்டு இது இல்லாமல் வேறு ரீசன்ஸ் இருக்கும்ல. லைக் எப்படி சொல்லலாம்னா, அடுத்த லைன் நம்ம பார்த்தோம்னா என்ன சொல்கிறாங்கன்னா, தோஷா, அதாவது அகெயின் தோஷா ப்ளஸ் காம்பினேஷன் வித் சம்மத தோஷா. லைக் எப்போனா இங்கே காம்பினேஷன் சம்சர்கன்னு ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள், தோஷ தூஷ்ய சம்சர்க. ஒரு 2-3 தோஷா வாத்தாவும் பித்தாவும் சேர்ந்து ஒரு டைப் ஆஃப் யோனி ரோகா கொடுக்கலாம், இல்லை பித்தா ப்ளஸ் கஃபா சேர்ந்து ஒன்று பண்ணலாம். அதே மாதிரி தூஷி, அதாவது தாத்து தூஷி ஆகலாம். அதுதான் அங்கே மேட்ரு. ஸோ வேரியஸ் டைப் ஆஃப் தோஷா கம்பைன் பண்ணி ஒன்று கொடுக்குது இல்லை, அதுவும் ஒரு காரணமாக வரலாம் அடுத்து வர 16 யோனி ரோகாஸ்க்கு. ஏன் இங்கே 16 நான் சொல்கிறேன்னா, ஏற்கனவே வந்து வாத்த பித்த கஃபா சன்னிபாதனா 4 யோனி ரோகா வந்து சொல்லி முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் அந்த 16 எப்படி காசாகுது மற்ற 16 அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, தோஷ தூஷ்ய சம்சர்க பிரகிருதி நிர்தேசி அவிஷ்ட சோதச. இங்கே நிர்திஷந்தி அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குது. அது என்னன்னா, இது வந்து இப்படி டிஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, சோதச நிர்திஷ்டந்தி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அவிஷ்டானா இங்கே வந்து ரிமைனிங் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அவிஷ்டா அப்படின்னா ரிமைனிங், ஷோதச 16, நிர்திஷந்தினா டிஸ்கிரைப்டு. பேலன்ஸ் இருக்கிற 16 யோனி ரோகா வந்து எப்படி வந்து அதோட ரீசன் சொல்கிறாங்க, அதாவது எப்படி வந்து அது உருவாயிருக்கும், இல்லை என்ன மாதிரி காம்பினேஷனில் பண்ணியிருக்கோம் அப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் இது. ஸோ இதனால தானா தோஷ தூஷ்ய சம்சர்க காம்பினேஷன் ஆஃப் தீஸ் தாத்துஸ் ஆர் அஃபெக்டட் எனி அதர் தோஷாஸ், அது மூலியமாக வந்திருக்கலாம். இல்லைனா பிரகிருதி அக்கார்டிங் டு த டைப், எந்த மாதிரியான யோனி ரோகா எந்த மாதிரியான நிதானா வந்து ஃபாலோ ஆகி வருது. ஸோ அது மாதிரி பார்த்தோம்னா அந்த பிரகிருத்தியில் வரும். அதே மாதிரி நிர்தேசைனா அக்கார்டிங் டு த கிளாசிஃபிகேஷன் இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணுறாங்க. என்னன்னா நிர்தேசை அப்படின்னா
ஒரு கிளாசிஃபிகேஷன் சொல்லலாம். அப்படியே அக்கார்டிங் டு கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு மீனிங் வச்சுக்கலாம். என்னத்தை இப்போ கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னு கேட்டால் அவிஷ்டே அவசிஷ்டே ஷோதச நிர்திஷந்தே, அதாவது பேலன்ஸ் இருக்கிற 16 யோனி ரோகாஸை இந்த மாதிரி நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்ற மேட்ரை சொல்ல வராங்க. ஸோ இப்போ ரிமைனிங் இருக்கிற அந்த 16 யோனி வேப்பத்தை என்னன்னு பார்க்கலாம். அடுத்த லைன் படிக்கிறேன். ஸோ ததா ரக்த யோனி ச அரஜஸ்க ச அச்சாரண ச அதிச்சாரண ச பிரச்சாரண ச உபலுப்த ச பரிலுப்த ச உதாவர்த்தினி ச கர்ணினி ச புத்ரக்னி ச அந்தர்முகி ச சுச்சிமுகி ச சுஷ்க ச வமினி ச சந்தயோனிஷ்ச மகாயோனிஷ்சேத்தி விம்சதீர் யோனி வியாபத்தோ பவந்தி. இப்போது இது வரைக்கும் சரக்கா வந்து என்னென்ன சொல்கிறாருன்ட்டு அந்த 20 யோனி ரோகா வந்து இந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம். இப்போது ஒரு சிஸ்டம் வைஸாக இதை டிவைட் பண்ணி ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி ஒரு டேபிளில் பார்த்தோன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஓகேவா? இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டேபிள் தெரியும். வாத்தஜ பித்தஜ கஃபஜ திரிதோஷஜ, அப்புறம் வாத்த பித்த காம்பினேஷனு, அப்புறம் பித்த கஃப காம்பினேஷனு. ஸோ ஃபஸ்ட்டு வாத்தால் என்ன இருக்குன்னா, இருக்கிறதுலே அதிகமான யோனி ரோகா எதில் காசாகுதுன்னா என்ன தோஷான்னு கேட்டிங்கன்னா வாத்தானால மொத்தம் 11 யோனி ரோகா காசாகுது. அது என்னன்னா, ஃபஸ்ட்டு வாத்தகி, அச்சாரண, அதிச்சாரண, பிரச்சாரண, உதாவர்த்த, புத்திரகனி, அந்தரமுகி, சுச்சிமுகி, சுஷ்க, சந்தி, மகாயோனி அப்படின்னு 11 ரோகா இருக்குது. யோனி ரோகா வந்து வாத்தா டைப்பில். பித்தா பார்த்தோன்னா வெறும் 3 தான் இருக்குது. பைத்திகி, ரக்தயோனி, அரஜஸ்க. கஃபஜால வெறும் ஸ்லேஷ்மிக்கு மட்டும்தான். அதே மாதிரி திரிதோஷால சன்னிபாத்திக்கு மட்டும்தான். 3 தோஷம் அவனால காசாகிற யோனி ரோகா. வாத்த பித்தால 2 சொல்கிறாங்க. இந்த காம்பினேஷனில் பரிபுல்தாவும் பமினியும் சொல்கிறாங்க. அப்புறம் வாத்தா ப்ளஸ் கஃபா, வாத்தஜ கஃபானால என்ன காசாகுதுன்னா உப்ளுத்த அண்டு கர்ணினி. யோனி ரோகாவோ இல்லை எந்த ஒரு ரோகாவோ அது வந்து நம்ம ட்ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த என்ன தோஷாவனால அந்த டிசீஸ் காசாகுது, அதோட சம்பிராப்தி என்னன்னு தெரிஞ்சாதான் ட்ரீட்மெண்ட் நம்ம பார்க்கக்குள்ள அந்த சம்பிராப்தி விகடன, அதாவது அந்த சிகிச்சையை வந்து நம்மளால கரெக்டாக பண்ண முடியும். அக்கார்டிங் டு த தோஷாவனால தான் பீஷியேட் ஆன அந்த தோஷாவை சமநிலைப்படுத்தி தான் நம்ம வந்து நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்து பாடியை கொண்டு வர முடியும். அதனால் ஒரு டிசீஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த அளவுக்கு அந்த தோஷாவை ஞாபகம் வச்சுக்க முடியுமோ, அந்த சம்பிராப்தியை புரிஞ்சுக்க முடியுமோ புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ அக்கார்டிங் டு சுஷ்ருதா படி பார்த்தோன்னா அவர் என்ன கிளாஸிஃபை பண்ணுறாருன்னா, அவருமே 20 டைப் தான் சொல்கிறாரு. அந்த 20ல் வந்து அவர் பேசிக்காக என்ன சொல்கிறாருன்னா, வாத்தாக்கு 5 டைப் இருக்குது, பித்தாக்கு 5 டைப் இருக்குது, கஃபாக்கு 5 டைப்பு, அப்புறம் திரிதோஷாவில் 5 டைப் அப்படின்னு சொல்லிட்டு 5 பிரித்து மொத்தம் 20 இருக்குது. ஸோ இந்த 20 வந்து இந்த ஸ்லோகாவில் வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உதாவர்த்த ததா வந்திய விபுலுத்த ச பரிபுலுத்த வாத்தல சேத்தி வாத்தோத்த. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பிகாஸ் ஆஃப் வாத்த டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால வாத்தோத்த, அதாவது உதாவர்த்த வந்திய விபுலுத்த பரிபுலுத்த வாத்தலை, இந்த 5 டைப்ஸ் வந்து வாத்தாவனால காசாகுது, வாத்தோத்த அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பித்தோத்த ருதிரக்ஷார, அப்புறம் வந்து வம்மினி சம்ஸ்ரீனி பி புத்திரகினி பித்தாலா, அதாவது இந்த 5 டைப் வந்து பித்தாவனால காசாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்தோம்னா 4வது லைனில் அத்தியானந்த ச யோனி கர்ணினி சாரண துவேயாம், அதாவது கஃபாவை வந்து டிஸ்கிரைப் பண்ணக்குள்ள ஃபஸ்ட்டு வந்து அத்தியானந்த சொல்லிடுறாங்க, அதுக்கப்புறம் வந்து கர்ணினி சொல்லிடுறாங்க, அதுக்கப்புறம் 3வது 4வது டைப் என்னன்னா அச்சாரண அதிச்சாரண. அது வந்து அவங்க எப்படி வந்து சுஷ்ருதா சொல்லியிருக்காருன்னா சாரண துவேயாம், அதாவது 2 டைப்ஸ் ஆஃப் சாரணா விச் இஸ் ஒன் இஸ் அச்சாரணா அண்ட் அதிச்சாரணா. ஸோ சாரண துவேயாம்னா சாரணா 2 இருக்குது, துவேயாம் மீன்ஸ் 2. அப்போ வந்து ஒன்று அச்சாரணா, இன்னொன்று அதிச்சாரணா. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஒரே வேர்டில் அவர் 2மே சொல்லிட்டாரு. ஸ்லேஷ்மல ச கஃபஜனேயே சந்தக்கிய ஃபலானி ததா மகத்தி சுச்சிவக்ர ச சர்வச்சேத்தி திரிதோஷ. அதாவது கடைசியாக வந்து திரிதோஷாவோட 5 டைப் சொல்கிறாரு. சந்தி, ஃபலானி, மகத்தி, சுச்சிவக்ர, சர்வஜ, இந்த 5 டைப்ஸ் அப்படியே சொல்கிறாங்க. வாக்பட்டாவும் சேம் கைண்ட் வந்து இதுதான் சொல்கிறாரு. பட் வாக்பட்டா எதில் டிஃபர் ஆகுறாருன்னா, அவர் வந்து க்ரீமியில் வந்து இந்த விப்ளுத்தாவை வந்து சேர்த்துருக்காங்க. ஆக்சுவலாக சுஷ்ருதா பார்த்தோம்னா விப்ளுத்தா வந்து வாத்தால சேர்த்துருக்காரு. பட் வாக்பட்டா அதை வந்து க்ரீமியில் சேர்த்துருக்காரு. என்னோடய நோட்ஸோட ஃபோட்டோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அதுவுமே ரெஃபர் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் இன்னும் ஈஸியாக எழுதியிருப்பேன். அஷ்டாங்க சங்கிரகால என்ன சொல்கிறாங்கன்னா, வாத்த பித்த கஃப சன்னிபாதச்ச வாத்த பித்த வாத்த கஃப கிருமிஜ அப்படின்னு வந்து இந்த டாப்பிக்கில் சப்டிவைட் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ இது வந்து
கிரிமிச்ச வந்து வாக்பட்டா சொன்ன மாதிரி விப்ளூத்தை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இது மோர் ஆர் லெஸ் கொஞ்சம் இது வந்து சரக்கா சொன்ன கிளாசிஃபிகேஷன் கூட கொஞ்சம் ஒத்து போகுது. ப்ளஸ் வாக்பட்டாவது நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அது கூட இந்த அஷ்டாங்க சங்கிரஹா டேபிளையும் நீங்கள் பார்த்துக்கோங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சிலது சொல்லாதது கொஸ்டினாக வரலாம், இது சொன்னாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கொஞ்சம் தரவாக பண்ணுறாங்க படிக்கிறீங்கன்னா சங்கிரஹாவோட நோட்ஸையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா சினானிம்ஸ் ஆஃப் யோனி வேப்பத், அதாவது யோனி வேப்பத்தோடைய பரியாயாச பார்க்க போகிறோம். யோனி கதா, யோனி தோஷ, யோனி ரோக, குயரோக அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேர்களில் வந்து யோனி ரோகாவை வந்து சினானிம்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மாதிரி பேர்களை. ஸோ இதையும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஸோ ஸ்டார்டிங்கில் ஏதாவது கொஸ்டின் யோனி வேப்பத்தை பற்றி கேட்டாங்கன்னா அந்த டெஃபினேஷன் ஸ்லோகா ஸ்ரீ ஜனன அங்கசியா அந்த ஸ்லோகா எழுதிட்டு இந்த சினானிம்ஸ்லாம் எழுதுனா கொஞ்சம் மார்க்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்த டிசீஸ் காஸ் ஆகிறதுக்கு மெயின் ஃபேக்டர்ஸ் நிதானா வந்து நம்ம பார்க்க போகிறோம். எட்டியாலஜி ஃபேக்டர்ஸ். அதில் ஜென்ரல் நிதானா அதாவது சாமானிய நிதானா பை சரக்கா என்னென்னா விம்சத்தி வியாபத்தோ யோனே நிர்திஷ்ட ரோக சங்கிரக. இந்த ஃபர்ஸ்ட் லைனில் என்ன ஆச்சாரியா சொல்கிறாருன்னா 20 யோனி ரோகம் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். விச் இஸ் caused in a யோனி விச் இஸ் caused in a ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக். யோனினா இந்த இடத்துல ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக் ரெப்ரசென்ட் பண்ணுது. யோனி வேப்பத் விம்சத்தி யோனி வேப்பத்தோனா 20 யோனி ரோகாஸ். நிர்திஷ்ட அப்படின்னா என்னென்னா விச் இஸ் டிஸ்கிரைப்டு, இதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிதானாவை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படி. ரோக சங்கிரக அப்படின்னா என்னென்னா இந்த குரூப் ஆஃப் 20 டிசீஸ் இருக்குல்ல, இதோட நிதானாவை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது தான் நிர்திஷ்ட ரோக சங்கிரகா அப்படின்ற வார்த்தைக்கான மீனிங். அதாவது என்னென்னா 20 யோனி ரோகாஸ் ஆஃப் யோனி நிர்திஷ்ட விச் இஸ் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. எதை பற்றி பண்ணியிருக்காங்கன்னா இந்த 20 யோனி ரோகாவை பற்றி பண்ணியிருக்காங்க. அதுதான் ரோக சங்கிரக, அதுக்கான ஒரு மீனிங். அப்புறம் என்ன நிதான ஃபேக்டருக்கு இப்போ தான் உள்ளே வராங்க. மித்திய ஆச்சாரணே, அதாவது என்னென்னா அப்நார்மல் டயட், அதான் ஃபஸ்ட்டு. மித்திய ஆச்சாரண தக ஸ்திரீனாம் பிரதுஷ்டேன ஆர்த்தவேன ச பிரதுஷ்டா, அதாவது துஷ்டா ஒரு அப்நார்மலிட்டிஸ் விச் இஸ் காஸ்டு, ஏதோ ஒரு தூசியம் நடக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை வந்து எதில் நடக்குதுன்னா ஆர்த்தவாவில் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிரதுஷ்ட ஆர்த்தவா ஸ்ரீனாம் பிரதுஷ்டேன ஆர்த்தவேன, அதாவது அந்த உமன் கிட்ட இருக்கிற அந்த ஆர்த்தவால ஒரு பிரதுஷ்டா ஒரு துஷ்டா நடக்குது. இதனால வேணா இருக்கலாம், வேரியஸ் ஃபேக்டர் லைக் பீஜா ஃபேக்டர், தெய்வ ஃபேக்டர், எது வேணா இருக்கலாம். ஸோ இது ஒரு பிரதுஷ்டா வந்து ஆர்த்தவால நடக்குது. ஸோ அது ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜாயந்தே பீஜதோஷ தெய்வச்ச ஸ்ருணு ததா பிரதக். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஜாயந்தே விச் இஸ் அரைசிங், திஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் அரைசிங் ஃப்ரம் by these also like that சொல்ல வராங்க. ஜாயந்தே மீன்ஸ் arising from பீஜதோஷ, அதாவது due to the defect of ovums or தெய்வச்ச the fate divine factor. கடவுள் கண்ணுக்கு தெரியாத கடவுள் சொல்லிடுவாங்கள்ல, அது மாதிரி வந்து தெய்வச்ச அப்படின்னு கடவுளை சொல்லிடுறாங்க. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ருணு மீன்ஸ் லிசன் அப்படின்னு சொல்கிறாங்க. எது லிசன் பண்ண சொல்கிறாங்கன்னா ஸ்ருணு ததா பிரதக்னா இண்டிவிஜுவல் ஆர் 1 by 1 அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. ஸ்ருணு ததா பிரதக் மீன்ஸ் லிசன் திஸ் 4 ஃபேக்டரை 1 by 1 ஃபர்தராக டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம கிளாசிக்கல் சரக்காப்படி அந்த புக்கில் பார்த்தோன்னா அதுக்கப்புறம் வந்து மித்தியாஹாரா பிரதுஷ்டேன ஆர்த்தவா, அதுக்கப்புறம் பீஜதோஷா, தெய்வ, இது பற்றிலாம் வந்து டீட்டெயிலாக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம அந்த அளவுக்கு உள்ளே போகிறது கிடையாது. அதனால் ஜஸ்ட்டு நம்ம வந்து இந்த 4 நிதானம் சாமானிய நிதானாவை மட்டும் எடுத்துக்கலாம். ஆச்சாரியா சுஷ்ருத்தா வந்து நிதானாவை என்ன சொல்கிறாருன்னா பிராவர்த்த லிங்கம் புருஷம் எ மேன் வித் அ லார்ஜ் பெனிஸ். ஆண் வந்து லார்ஜ் பெனிஸ் இருந்துருச்சுன்னா அத்தியர்த்தம் உபசேவத்தை, அதாவது இந்த இடத்துல எதை குறிக்குதுன்னா உமன், த உமன் ஹூ ஹாவ் எக்ஸசிவ் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அப்படின்னு அது குறிக்கிறது. ஸோ செகண்ட் லைன் பாருங்கள், ரூக்ஷ துர்பல பால தஸ்ய, அதாவது மறுபடியுங்கன்னா ஊயிஸ்னா இந்த ஹுமனை குறிக்கிறது. தஸ்ய வாயு பிரகூப்பியத்தி, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ரூக்ஷானா இங்கே வந்து டிப்ளிஷன் ஆஃப் தாத்துஷையால் இருக்கிற ஒரு உமனு. துர்பலானா வீக்னஸான ஒரு உமனு, அதுவும் இல்லைன்னா எங்கர் உமனு, பாலா எங்கர் உமனு. இந்த உமனு ஹூ ஹேவிங் அத்தியர்த்தம் உபசேவத்தே எக்ஸசிவ் இன்டர்கோர்ஸ் வித்
பிரவிர்த்தலிங்கம் புருஷம், த மேன் வித் த லார்ஜ் பெனிஸ். ஸோ இது என்ன பண்ணுன்னா செகண்ட் லைனில் மிடில் இருந்து பாருங்கள். தஸ்ய வாயு பிரகுப்பியத்தி விச் அக்ரிவேட் த வாத்தா, ஹென்ஸ் த வாத்தா பிகம் அக்ரிவேட்டட். அதுக்கப்புறம் என்னன்னா சதுஷ்ட யோனிம் அசாதிய யோனி ரோகைய கல்பத்தே, associated with or aggravated dosha will reach the yoni and yoni rogaya kalpate, yoni roga will cause or occurs அப்படின்னு ஒரு மீனிங். என்னன்னா சிம்பிள் கான்செப்ட். ரூக்ஷா துர்பல பால உமன். ஓகே, 3 types of women which undergoes with a அத்தியார்த்தம் உபசேவத்தே, excessive sexual intercourse with a பிரவிர்த்த லிங்கம், a man with a large penis. தஸ்ய வாயு பிரகூபியத்தி. இந்த காஸ் வந்து இது மாதிரி பண்ணுறதுனால வாத்தா வந்து பிகம் அக்ரிவேட்டட். ஓகேங்களா? இப்போ அக்ரிவேட்டட் வாத்தா எங்கே போய் உட்காருதுன்னா யோனியில். அதான் நெக்ஸ்ட் லைனில் சொல்கிறாங்க. ஸோ அக்ரிவேட்டட் துஷ்டோ யோனி, அக்ரிவேட்டட் வாத்தா வில் காசஸ் துஷ்ட யோனி and it will reaches causes the yoni rogaya kalpate, causes the responsible for the becoming yoni into yoni roga, having some disease in the yoni. இப்போ அக்கார்டிங் டு ஆச்சாரியா வாக்பட்டா என்ன நிதானம் சொல்கிறாருன்றதை நம்ம தெளிவாக பார்க்கலாம். அது விம்சத்திர் வியாபியாத்தோ யோனி ஜாயந்தே துஷ்ட போஜனாத், அதாவது 20 யோனி ரோகா அரைஸ் ஆகிறது எதனாலனா, ஜாயந்தேனா அரைஸ்னு அர்த்தம். அரைஸ் ஆகிறது எதனாலனா ஃபாலோயிங் தீஸ் நிதானா ஃபேக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அஷ்டாங்க வாக்பட்டா சொல்கிறாருன்னா, துஷ்ட போஜனாத், இந்த விருத ஆகாரம் சாப்பிட்றது, ஒழுங்காக சாப்பிடாம அதி போஜனாத் ஆபோஜனாத், இது எல்லா ஃபாலோயிங் ஃபுட் ஃபேக்டர் எல்லாமே இதில் வரும். ஸோ நெக்ஸ்ட் லைனில் விஷமஸ்த அங்க சயன, அதாவது இம்ப்ராப்பர் பொசிஷன் ஆஃப் த பாடி. ஸோ அடுத்து என்னென்னா பிரிச மைத்துன சேவனை, அதாவது பிரிசனா இந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸசிவாக ஒன்று பண்ணுறதுன்னு அர்த்தம். மைத்துனா செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சேவனானா விச் இஸ் டூயிங். அப்போ வந்து அதிகமாக எக்ஸசிவ் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸில் இருந்தாலும் ஒன் ஆஃப் த ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா தேர்ட் லைனில் துஷ்ட ஆர்த்தவம், அதாவது விசியேட்டட் மென்சுரேஷனல் பிளட், அந்த பிளட்டு கூட ஒரு சில யோனி ரோகாஸ் வந்து காஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால கூட ஆபத்ரவை, அதாவது ஹார்ம்ஃபுல் ப்ரொசீஜர், அதாவது ஹார்ம்ஃபுல் பஞ்சகர்மா ப்ரொசீஜர், ஒரு கண்டிஷனுக்கு தேவையில்லாத ட்ரீட்மெண்ட் பஞ்சகர்மா இல்லை ஒழுங்காக பஞ்சகர்மா இந்த விஷயங்கள்லாம் பண்ணாமல் இருந்தாலும் இட் இஸ் த ஒன் ஆஃப் த காஸ் டு காஸ் த யோனி ரோகா. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா பீஜ தோஷேன, அதாவது பீஜா ஒன்று ஓவமில் பிரச்சனை இருக்கலாம் இல்லை ஸ்பெர்மில் பிரச்சனை இருக்கலாம். நெக்ஸ்ட் ஃபேக்டர் என்னன்னா தெய்வத்தை, அதாவது டிவைன் ஃபேக்டர், ஃபேட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, விதி, இது இப்படி நடக்கும் அப்படின்றது விதி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஒரு ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுள் மேலே ஒரு பழியை தூக்கி போகிற மாதிரி தெய்வத்தை. திஸ் இஸ் டோல்டு பை அஷ்டாங்கா, அதாவது அஷ்டாங்க ஹிருதியாவில் இருக்கிறது வாக்பட்டா. சேம் ஒப்பீனியன் அஷ்டாங்க சமரியாவும் இதே தான் சொல்கிறாங்க. சம்பிராப்தி ஆஃப் யோனி ரோகா, அதாவது சம்பிராப்தி வந்து எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு என்ன ரெஃபரன்ஸ்னா, ஏற்கனவே வந்து நம்ம அக்கார்டிங் டு சுஷுர்தா நிதானம் ஒன்று பார்த்தோம்ல, பிரவிருத்த லிங்கம் புருஷம் அப்படின்னு ஒரு ஸ்லோகா வந்து நம்ம பார்த்தோம். இது நிதான ஃபேக்டர். இப்போ அந்த ஸ்லோகாவில் இருந்து தான் நம்ம சம்பிராப்தியை டெரைவ் பண்ண போகிறோம். அக்கார்டிங் டு சுஷுர்தா நிதானம் சொன்னதை அதில் இருந்து இப்போ நம்ம சம்பிராப்தி டெரைவ் பண்ண போகிறோம். ஏன்னா அதில் சம்பிராப்தியுமே சேர்த்து சொல்லியிருப்பாங்க நிதானா கூட. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா டியூ டு நிதான சேவனம். இப்போ நிதானம் வந்துருச்சு. டியூ டு தட் வாத்தா இஸ் விஷியேட்டிங். இந்த ஸ்பெசிஃபிக்காக வந்து என்ன நிதானம்ன்ட்டு நான் அங்கே சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக இது என்னன்னா இந்த மேன் வித் லார்ஜ் பெனிஸ்ன்னு சொல்லியிருப்பேன். நம்ம என்ன ஜென்ரலாக எப்படி எதுனா இந்த அப்நார்மல் ஜெனிட்டாலியா ஆஃப் அ மென், அப்நார்மல் ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் ஆஃப் மென் டூயிங் அதிமைத்துனா த 3 group ஆஃப் பீப்புள். என்ன சொல்லியிருக்கேன்னா ரூக்ஷா, அதாவது தாத்துஷயால இருக்கிற ஒரு உமனு, இல்லைன்னா துர்பலால அதாவது வீக் பர்சன், துர்பலால இருக்கிற ஒரு உமனு, அதுவும் இல்லைன்னா பால யங்கர் உமன். ஸோ இந்த கேட்டகரியில் வர உமன்ஸ் எல்லாம் இஃப் தே கோயிங் செக்ஷுவலி எக்ஸசிவ் இன்டெலிஜென்ஸ் இன் அப்நார்மல் ஜெனிட்டலியா மென் இட் விஷியேட் த வாத். ஸ்லோக்கில் எந்த லைனில் சொல்கிறாங்கன்னா தஸ்ய வாயு பிரகுப்பியத்தி, அதாவது த வாத்தா வில் கெட் விஷியேட்டட். அதுக்கப்புறம் த விஷியேட்டட் வாத்தா வில் காட் தோஷ இஸ் ஹேப்பனிங் அண்ட் ஸ்தான சம்சயா இன் யோனி. இப்போ யோனியில் வந்து இந்த வாத்தா வந்து உட்காந்துட்டு தூஷியா ஆகுது, கெட் விஷியேட் அண்ட் காசஸ் யோனி ரோகா. இந்த விஷியேட் ஆகும் போதே இன்டர்மீடியட் ஸ்டேஜில் லட்சணம் என்ன பண்ணுன்னா தெரிய ஆரம்பிக்கும். சிம்டம்ஸ்லாம்
நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ யோனி ரோகா வந்த உடனே அக்கார்டிங் டு த லக்ஷனா வச்சு அது வாத்தா குரூப்பா, பித்தா குரூப்பா, கஃபா குரூப்பா, இல்லைன்னா சன்னிபாதா குரூப்பா அப்படின்ட்டு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இல்லை ஏதாவது கம்பைன்ட் டைப்பானு நம்ம பார்க்கணும். ஸோ இதான் வந்து சம்பிராப்தி ஆஃப் யோனி ரோகா. இப்போ யோனி உபதிரவா என்னென்னு பார்க்க போகிறோம். முதல்ல அக்கார்டிங் டு சரக்கா அவர் என்ன சொல்கிறாருன்னா, பகவான் எத், அதாவது லார்ட் கிட்ட பேசுகிற மாதிரி அவர் இந்த ஸ்லோகம் வர ஆரம்பிக்கிறாரு. எத் பிகாஸ் ஆஃப் அபத்தியானாம் மூலம். அபத்தியானாம் மூலம்னா என்னென்னா ஆஃப்ரிங்ஸ்னா அபத்தியானாம் அப்படின்னு சொல்லுவாங்க. மூலம்னா ரூட் காஸ். ஒரு ஆஃப்ரிங்ஸ் ஆஃப் மேன்கைண்ட், அதாவது இந்த மனித குலத்தில் ஒரு உயிர்களை அதாவது மனிதர்களை உருவாக்குறது உமன் அப்படின்னு சொல்கிறாங்க. நாரிய பரம் நர்ணம். நாரியனா இங்கே உமனை சொல்கிறாங்க. அண்ட் பரம் நர்ணம்னா அது ஃபார் மேன்கைண்ட், அதாவது இந்த மனித குலத்தில் ஒரு ப்ரோஜனையும் ஒரு ஆஃப்ரிங்ஸும் உருவாக்குறது ரூட் காசி இந்த ஸ்திரீ அப்படின்ற ஒரு உமன் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தத் அப்படிப்பட்ட ஒரு உமனுக்கு விகத கதை, கதைனா அங்கே வந்து டிசீஸ்னு எடுத்துக்கலாம். வித்தகனா டெஸ்ட்ரக்ஷன். ச ஆசாம் கிரியத்தே யோனி மாஸ்ரித்தை. யோனி மாஸ்ரித்தைனா யோனி வந்து டிசீஸால் அஃபெக்ட் ஆகி அது என்ன காசு ஆகும், கிரியத்தேனா காஸ்ட் அப்படின்னு ஒரு பொருள். ஸோ இந்த யோனிக்கு ஒரு டிசீஸ் வந்துருச்சுன்னா விதகத அது வந்து யோனியை டெஸ்ட்ரக்ஷன் பண்ணிடும். அதுக்கப்புறம் ஃபர்தராக ஃப்யூச்சரில் வர ஆஃப்ரிங்ஸு மேன்கைண்டு இந்த ஒரு இனத்துக்கே வந்து பேரழிவாக இருக்கும். உமனுக்கு வந்து இந்த மாதிரி டிசீஸ்லாம் வந்துருச்சுன்னா மாதிரி ஃபர்தராக எதுவுமே உண்டாக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஆசாம்னு ஒரு வேர்டு இருக்குது, அது உமன் அர்த்தம். ஸோ ததத் விதாகத கதை ச ஆசாம் கிரியத்தே யோனி மாஸ்ரித்தை யதி எத்தை லக்ஷ்ணகி பிரகோத்த விம்சதி யோனிஜ கதா. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்தராக வந்து அதோட லக்ஷனாஸ்லாம் 20 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே வந்து கிளாசிஃபிகேஷனில் 20 யோனி ரோகான்னு பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்தராக அக்கார்டிங் டு தட்டு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. பிரகோத்தானா அங்கே டிஸ்கிரைப்னு அர்த்தம். லக்ஷ்னா வயசு 20 யோனி ரோகாவை பிரிச்சிருக்காங்க. 4வது லைனில் ஆக்சுவல் உபதிரவா வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ந சுக்ரம் தாரயத்தி யாபி தோஷஹி. ந சுக்ரம்னா என்னன்னா சீமன் நாட் ரிட்டைன்ஸ். தாரயத்தினா ரிட்டைன்ஸ்னு அர்த்தம். ந தாரயத்தி அப்படின்னு பார்த்தா அது ரிட்டைன் ஆகலை. அந்த இடத்துல வந்து யோனியில் போயிட்டு அது வந்து ரிட்டைன் ஆகி அங்கே வந்து ஃபெர்டிலைசேஷனுக்கு அது உதவி பண்ணலை. ஸோ ந சுக்ரம் தாரயத்தி யாபி தோஷஹி, அதாவது தோஷாவனால, பிகாஸ் ஆஃப் தோஷா, விஷியேட்டட் தோஷா, இந்த சுக்ரா வந்து அங்கே போயிட்டு ரிட்டைன் ஆகலை யோனியில், அதனால ஃபெர்டிலைஸ் ஆகலை. இது ஒரு உபதிரவாக இருக்கலாம். யோனிக்கு ஒரு உபதிரவா வந்துருச்சுன்னா இது ஒரு சிம்டம்ஸாக இருக்கலாம். அதுதான் சொல்கிறாங்க இந்த லைனில். நான் சுக்ரம் தாரயத்தி யாபி தோஷஹி யோனி உபாதிருத்த. அடுத்த லைனில் தஸ்மாத் கர்ப்பம் ந கிரஹத்தி. இந்த லைனில் தேர்ஃபோர், தஸ்மாத்னா தேர்ஃபோர், பிகாஸ் ஆஃப் ந சுக்ரம் தாரயத்தி கர்ப்ப ந கிரஹத்தி. ஸ்ரீ கச்சதி ஆமயாம் பஹு. ஸ்ரீ கச்சத்தினா உமன் கெட்ஸ் டு டெவலப் ஆமயான் பஹு many disease like gulma, arses, pradarana, abnormal vaginal discharge, adin and etc. cha vatatai cha Atipedanam. The Sri will get associated with more Vata related disease will be there, and Atipedanam, any other dosha also associated, afflicted to the Sri. உபதிரவாஸ் அக்கார்டிங் டு வாக்பட்டை நம்ம பார்த்தோன்னா எத்தி யோனிகதா நாரிஹி, அதாவது டிசீஸ் ஆஃப் யோனிகதா ஆஃப் உமன் நாரி. எத்தி யோனிகத நாரி யை சுக்லம் ந பிரதீஜகத்தி. The semen will not accept in a yoni. சரக்கா சொன்னது மாதிரி தான், it will not retain in the yoni. So result of that ததோ கர்ப்பம் ந நிர்ஹனதி. The woman will not get conceive. So the progeny will not develop. So next என்னன்னா ரோகம்ஸ்ய பிரணோதி தாருண. The woman will suffer from a various kind of disease which is தாருண, severe in nature. இதெல்லாம் உபதிரவா வரலாம். அந்த லாஸ்ட் லைன் இம்பார்ட்டன்ட். ஸ்பெசிஃபிக்காகவே சில டிசீஸ் சொல்கிறாங்க. அஸ்ட்ரிக் தாரா which causes the excessive menstrual bleeding, மெனோர்ஜியான்னு சொல்லலாம். இல்லை அர்ஷா, குல்ம, ஆதீன். அர்ஷாஸ் இல்லைனா குல்மா அது மாதிரிலாம் வரலாம். ஆதீன்னா எக்ஸட்ரா
வேறு எதனா கூட வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சேம் இதே தான் வந்து சரக்காவும் சொல்லியிருந்தார். அண்டு அபதானச்ச இங்கே அபதானா டிசார்டரு அண்ட் ச அனிலம் ஆதிவிஹி டிசார்டர் ஃப்ரம் வாத்தா அண்ட் அதர் தோஷாஸ் வில் அஃபெக்ட் த நாரி. அதாவது உமனை வந்து உபதிரவம் வந்து காசு பண்ணலாம் வாத்தானாலையும் அண்ட் அதர் தோஷாஸ்னாலையும். இது மட்டும் அவங்க சொன்னது மட்டும் உபதிரவம் வராது. மேபி சான்ஸ் ஆஃப் எனி அதர் திங் கூட வந்து உபதிரவாக ஜாயின் ஆகலாம், அதை சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சுத்த யோனி. சுத்த யோனின்னு என்னென்னு பார்க்க போகிறோம். ஏவம் யோனிஷு சுத்தஷு, அதாவது தஸ் த யோனி சுத்தஷு மீன்ஸ் ஹெல்த்தியாக இருக்குன்னா கர்ப்பம் வதந்தி யோசித்த த உமன் வில் கெட் ப்ரெக்னென்சி அண்ட் அட்டைன் த ப்ரெக்னென்சி. ஸோ இட் இண்டிகேட்டட் த சுத்த யோனி வந்து ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் லைனில் த சர்டன் கண்டிஷன் சொல்கிறாங்க. ஸோ இது கூடவே இதெல்லாம் ரெப்ளிகேட் ஆகும். அதாவது when the woman get கர்ப்பம் ப்ரெக்னென்சி சம்திங்ஸ் வில் ரெப்ளிகேட். அதாவது ஆதுஷ்டே வித்தவுட் விஷியேட்டட் தாத்துஸ் அண்ட் தோஷா அந்த உமன் பாடியில் இருக்கும். பிரகிருத்தே பீஜன் நல்ல பிரகிருத்தியில் அந்த பீஜாவோட கண்டிஷன் நல்லாயிருக்கும். லைக் அதாவது குட் குவாலிட்டி ஆஃப் ரீப்ரொடக்டிவ் சீட்ஸ். பீஜோபக்ரமேன சதி when the proper vital conditions are proper in manner ஆர் நார்மல் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். லைக் அஷ்டவித பரீட்சையில் எல்லாம் நார்மலாக இருக்க மாதிரி சப்த தாத்துவும் சமநிலையில் இருக்கலாம், 3 தோஷாவும் சமநிலையில் இருக்கலாம். ஸோ இந்த 3 கண்டிஷன் வந்து சுத்த யோனி கூட அப்ளிகபிள் ஆகும். ஸோ இந்த 3 கண்டிஷன்லாம் ஒத்து போயிட்டு ஒரு ஹெல்த்தியாக அந்த யோனி இருந்துச்சுன்னா ஒரு உமனோட யோனி, தட் உமன் வில் கெட் ப்ரெக்னென்சி. அதான் கர்ப்பம் வதந்தி யோசித்த. இப்போ வந்து ப்ராக்னசிஸ், அதாவது சாத்திய அசாத்தியாவை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு ஸ்லோகாவில் என்ன சொல்கிறாங்கன்னா பஞ்ச சாத்திய பவந்தி ஈம யோனைய சர்வதோஷஜ. அதாவது 5 நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம் இல்லை, வாத்தால 5 டைப்ஸு, பித்தால 5 டைப்ஸு, கஃபால 5 டைப்ஸ் அப்படின்னு. இப்போ சிங்கிள் தோஷா இன்வால்மெண்ட்டில் 5 டைப்ஸாக இருக்கா, அது எல்லாமே சாத்தியா, அதாவது பஞ்ச சாத்திய பவந்தி. பட் சர்வ தோஷஜ, அதாவது திரிதோஷஜ சன்னிபாத டைப்பில் வர 5 டிசீஸு நம்மளால் க்யூர் பண்ண முடியாது, அது அசாத்தியா. தட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அசாத்தியா. ஸோ டோட்டலாக 15 க்யூரபிள், 5 அன்க்யூரபிள், விச் இஸ் அசாத்தியா.